கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், தாங்கள் கைது செய்யப்படலாம், ஆகவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் செய்வதாக காலையிலிருந்தே செய்திகள் பரவி வந்தது. இந்த முன்ஜாமீன் மனுவானது சற்று சில வினாடிகளுக்கு முன்பு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பதிவுத்துறையிடம் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு அந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பது, பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, போலீசார் போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை, தானும் கட்சியினர் மட்டும்தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம், அதாவது கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம், போலீசார் போதுமான பாதுகாப்பு வழங்கவே இல்லை. கரூரில் இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில், அதாவது அந்த சம்பவம் நடைபெற்றதற்கு முன்பும் பின்பும் கூட்ட நெரிசல், கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தமிழக வெற்றி கழக கட்சியினர் மட்டும்தான் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம், காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோக குண்டர்கள் கூட்டத்தின் உள்ளே புகுந்து கற்கள் மற்றும் செருப்புகளை வீசினார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். குண்டர்கள் கூட்டத்தின் உள்ளே புகுந்து கற்கள் மற்றும் செருப்புகளை வீசினார்கள் என குறிப்பிட்டிருக்காரு. அதுபோக ஆம்புலன்ஸ் தேவையில்லாம கூட்டத்துக்கு வரவழைக்கப்பட்டு விட்டது. அவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையில்லாம அந்த நேரத்துல கூட்டத்துக்கு வரவழைக்கப்பட்டது. எதிர்பாராம அதிக கூட்டம் வந்துருச்சு. நெரிசலுக்கு முக்கியமான காரணம் போலீசார் தங்களது பணியை முறையாக செய்யல. போலீசார் சரிவர அவங்க பணியை செய்யாததுதான் அந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான காரணம். அதுதான் காரணம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அது போக நான் நிரபராதி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. புஷி ஆனந்த் அவரோட பெட்டிஷன்ல நான் நிரபராதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் காவல்துறையினர் பதிவு செஞ்சிருக்காங்க. காவல்துறை பதிவு செஞ்சது பூராமே பொய்யான குற்றச்சாட்டு. காவல்துறை போலீசார், காக்கி உடை அணிந்த போலீசார் போதுமான பாதுகாப்பு வழங்கவே இல்லை, நாங்களும் எங்க கட்சிக்காரங்களும் மட்டும்தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்ன்றத சொல்லியிருக்காரு. கற்கள் மற்றும் செருப்புகளை கூட்டத்துல ஒரு குரூப் வீசினாங்க. அந்த குண்டர்கள் கற்கள் மற்றும் செருப்புகளை வீசினாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் காரணம் காமிச்சு நான் நிரபராதி அப்படின்றத காரணம் காமிச்சு எனக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு புஷி ஆனந்த் தனது அந்த முன்ஜாமீன் மனுவுல மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பதிவுத்துறைக்கு பதிவுத்துறையில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த முன்ஜாமீன் மனுவுல இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு.